Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. நடிகர் சங்க கட்டணத்தில் நான் தொடங்கிறேன். உதயநிதி அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் கூட பண்ணல. உதயநிதி அவர்கள் பண்ண என்ன காரணம்? நடிகர் சங்கத்துக்கு ஒரு முன்னாள் நடிகர் அப்படிதானே அவர் எடுக்க முடியும். இப்போ நடிக்க போறது இல்லை அவரு. அதனால அவர் வந்து கொடுக்கறதுனா இருக்கு கொடுக்குறாரு. பட் இதே மாதிரி இவரை விட அதிகமான வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு, வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்க நடிகர்கள் யாரும் இது வரைக்கும் கொடுக்கல. வெற்றி துரைசாமி நேரடியாகவே கேட்டுறேன். அஜித் அவர்கள் அங்கே வந்து முதல் ஆளாக போய் நின்று ஆறுதல் சொன்னதாக இருக்கட்டும், நல்ல விஷயம், நல்ல காரியம். இதை தான் எல்லாரும் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. பெரும்பாலும் நம்முடைய கல்ச்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டு தமிழ் கல்ச்சர் இருந்து நீங்கள் கல்யாண வீட்டுக்கோ விருந்து விசேஷங்களுக்கு செல்வதை விட இந்த மாதிரி துக்க காரியங்களுக்கு போங்க. இப்போ இந்த வெற்றி துரைசாமி ஏன் வந்தாருன்னா அதுலேயும் ஒரு சுயநலம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெற்றி துரைசாமியும் அஜித்தும் மிக நெருங்கிய நண்பர்கள். பட் இதே விஷயத்தை மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அஜித் செலுத்தாமல் இருக்கிறார், அந்த மரியாதையை தராமல் இருக்கிறார். அப்போ அஜித்துக்கு மரியாதை தெரியாதான்னு ஒரு கேள்வி வரும். அவங்க ரசிகர்கள் தானே கொந்தளிக்கிறாங்க, அவங்களையும் தான் வச்சு அதைத்தான் சொல்றேன். வேற இப்ப நமக்கே வருத்தமா இருக்குல்ல. இப்ப நானே என்ன நினைக்கிறேன்னா, அஜித் குறித்து பல்வேறு நிறைய தகவல்களை பேசுறாங்க. ஆமா ஆமா, பாசிட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடிய நபர் நான். எனக்கே வந்து வருத்தமா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் வேகம் எடுத்துச்சு, நிறைய பேசும்போதெல்லாம் அமையும் அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களோட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இல்லை நீங்க வேகம் எடுத்துச்சுன்னு நான் கூட நினைச்சேன். அப்படியே எடுத்த வேகத்துல ஜெட் வேகத்துல தலைவன் சந்திராயன் மாதிரி போய் இறங்கிடுவான் அப்படின்னு. இந்த எலெக்ஷனுக்கு அவரை பயன்படுத்திடுவாங்களோ, நீ வாய்ஸ் கொடுப்பாங்களோ, கேளுன்னு சொல்லுவாங்களோ, இல்லை நீ வந்து பேசித்தான் ஆகணும்னு சொல்லுவாங்களோ, ஓட்டை பிரிக்கணும், குழப்பம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. சரி, அவருக்கு ஆதரவாளர்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குல்ல, இதுவாது பேசுமானா பேசாது, நம்மளை தான் திட்டம். இப்போ நீங்க கீழே பாருங்க கமெண்ட், எத்தனை பேர் என்னை கழுவி ஊத்த போறாங்க. அதன் சிறுமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோடாங்க என்ன இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? சிறப்பு. நடிகர் சங்க கட்டணத்தில் நான் தொடங்கிறேன். உதயநிதி அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் கூட பண்ணல. உதயநிதி அவர்கள் பண்ண என்ன காரணம்? அரசியலா இல்லை வந்து நான் தொடங்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தொடங்கி வச்சிருக்காரா? இன்னும் சொல்லணும்னா சங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்களே வந்து இன்னும் அதுக்கான முறையான நடவடிக்கைகள் எடுக்கல. உதயநிதி கொடுத்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அப்படி பார்க்க வேணாம். யாராவது ஒருத்தர் ஆரம்பித்தா இன்னும் நிதி நிறைய வரும், அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். தேர்தலா அப்படின்ற விஷயத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இப்போ 100% அரசியல்வாதியாக மாறிட்டார். ஆனாலும் நடிகர் சங்கத்துக்கு ஒரு முன்னாள் நடிகர் அப்படிதானே அவர் எடுக்க முடியும். இப்போ நடிக்க போகிறது இல்லை அவர். அதனால் அவர் வந்து கொடுக்கறதுனா இருக்கு கொடுக்குறாரு. பட் இதே மாதிரி இவரை விட அதிகமான வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு, வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்க நடிகர்கள் யாரும் இது வரைக்கும் கொடுக்கல. இதன் பின்னாடியாவது அவங்க கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குறோம் நம்ம. நீங்கள் யாரை கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது, ஆடியன்ஸ்க்கும் தெரியும், ரைட்டா? அந்த வகையில் உதயநிதி கொடுத்ததை நான் வரவேற்கிறேன். கொடுக்கணும். இது மாதிரி இருக்கிறவங்கலாம் கொடுத்தா தான் அந்த கட்டணம் வந்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு கட்டி முடிக்காமல் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறது. பாவம், விஷாலுக்கு கல்யாணம் வேற பண்ணணும்ப்பா, முடிச்சாதான்ப்பா அதை பண்ண முடியும். அந்த பிரச்சனை இருக்குல்ல. விஷால் அவர்களுக்கு திருமணம் மட்டும் இல்லைண்ணே, இன்னும் கட்சியில் நிற்கணும்னு அது அடுத்த கட்டத்துக்கு என் பாலிசி என் பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான். அவர் கல்யாணம் பண்ணணும். சரி, மனுஷன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், அவர் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அவங்க ஏன்னா பெற்றோர் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். நான் அவங்க அப்பா இடத்துல நான் யோசிக்கிறேன், என்னப்பா நம்ம பசங்களுக்கு பண்ணணும்னு தானே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி நண்பர் விஷால், அதனால நான் அவளை உரிமையாக சொல்கிறேன், முதல்ல அவர் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுக்காகவா இந்த பில்டிங்கை டக்குன்னு முடிங்கப்பா. விஷால் அவரோட கேள்வியும் என்கிட்ட இருக்குன்னு. இதையும் அடுத்து நடிகர் உதயநிதி ஸ்டாலினா இருந்த பொழுது கூட அவர் இப்போ அவர் நடிகராக இல்லை, இப்போ வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா மாறிட்டாரு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்போ நன்கொடை, அதாவது அதுக்கான தொகையை கொடுக்குறாரு. ஒரு முன் தொகையை வச்சுக்கங்க, இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது அப்படின்றது. இங்க இருக்க நடிகர்கள் சொந்த நிதியிலிருந்து அதான் கட்சி நிதி இல்லாம அந்த சாயத்தை எடுத்துறேன். ஓகே, சொந்த நிதியிலிருந்து அவர் கொடுக்குறாரு ஒரு தொகையை. நடிகர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஏன் நடிகர்கள் முன்னோர்ல முக்கியமா அந்த 100 கோடி சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த நடிகர்கள்லாம் 100 கோடி 200 கோடிலாம் இருக்காங்கப்பா. 100 200 கோடி வாங்கக்கூடிய, கோடிகளில் வாங்கக்கூடிய நடிகர்கள் ஏன் இன்னும் வாய் திறக்காம இருக்காங்க? நடிகர் சங்கம் இருக்கு அப்படின்ற விஷயம் நிறைய நடிகர்களுக்கு இப்போ தெரியுதா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நடிகர் சங்கம் எடுக்கக்கூடிய ஒரு விழாக்கள்ல கூட அவங்க கலந்துக்கிறதுல முக்கியமான நடிகர்கள் என்னவா போய்கிட்டு இருக்கு நடிகர் சங்கம்? முக்கியமான நடிகர்கள் கலந்துக்கிறது இல்லை, இதெல்லாம் பூடகமாகவே பேச வேணாம்.
விஜய் வர்றதில்ல, அஜித் வர்றதில்ல. குறிப்பாக அவங்களுக்கான பெரிய ஓப்பனிங் இருக்கும் எப்பவுமே. கண்டிப்பாக. ரஜினி, கமல் எல்லா இடங்களுக்கும் வந்துடுறாங்க, எங்கே கூப்பிட்டாலும் வராங்க. அதனால் அவங்கள இந்த லிஸ்ட்டில் எடுக்க முடியாது. ஆனால் அவங்க கூட எந்த நிதியும் கொடுக்கல. ஒருவேளை இனிமேல் அவங்க எதாவது கொடுக்கலாமா? ஏன்னா இது வந்து கட்டடம் வந்து ரொம்ப வருஷமாக கம்பிகள் எல்லாம் வந்து இத்து போகிற லெவலில் இருக்குது. அதோட உறுதித்தன்மையை பாதுகாக்க வேண்டிய விஷயம் இப்போ நம்ம வந்துட்டோம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. அதை முடிக்கணும்னா இவங்க எல்லாம் உதவி செஞ்சால் தான் முடியும். போய் எல்லா இடத்துலையும் மறுபடியும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி மறுபடியும் போய் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணி மறுபடியும் திருப்பி போய் எல்லார்ட்டையும் போய் காசு கேட்குறத விட இவர்கள் நினைத்தால் ஆளுக்கு ஒரு 10 கோடி 20 கோடின்னு கொடுக்க முடியும். ஆனால் கொடுப்பதற்கு மனசு வரணும்ல, அதுதான் மெயின் பாயிண்ட். நான் ஏன் தரணும்? சரி, அவர் கொடுத்துருக்காரா, நான் ஒரு 50 லட்சம் கொடுக்குறேன், நான் ஒரு 5 உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் எவ்வளோ கோடிகள் நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பணம் வாங்கிட்டு இருக்கீங்க. மனசு இருந்தால் மார்க்கம் இருக்கும். இவ்வளோ பேசுகிறவங்க இப்போ நம்ம விஷாலே பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, ஆனால் அவர் பல கோடி ரூபாய் கடனில் இருக்கார். வாங்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கா செலவு அப்படின்னா அதுக்கு அதிகமாகவே இருக்குது செலவு, வாங்குறதுக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்போ அடிப்படையில் இவரை விட அதிகமாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கார்த்தி அந்த பொருளாளராக இருக்கார், அவருடைய ஃபவுண்டேஷனுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாரு. இப்போ கூட 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார். அதில் மிகச்ச தெளிவானவர்களை ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணி 25 லட்ச ரூபா கொடுத்தாரு, ஆளுக்கு 1 லட்ச ரூபா. இன்னும் 75 லட்சம் மிச்சம் இருக்கு அவர் அனௌன்ஸ் பண்ண 1 கோடியில். இன்னும் ஆட்களை தேடுவாங்க. சமீபத்தில் தான் கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம். சமுதாயத்தில் நிறைய பணிகள் செஞ்சவங்க சிறந்தவர்கள் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷன் செய்த எல்லாருக்குமே. ஏன்னா 25 ஆண்டுகள் முடிந்ததை ஒட்டி அவர் வந்து அதை பண்ணார். அது அவருடைய பர்சனலுக்காக பண்ணிக்கிட்டாரு. பொது காரியம்னு வரும்போது கார்த்தி என்ன கொடுத்தாரு தெரியவே இல்லை, சூர்யா என்ன கொடுத்தாரு தெரியவே இல்லை. ஸோ இது மாதிரி நடிகர்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 10-12 நடிகர்கள் தான் பெரிய நடிகர்களாக இருக்காங்க. தனுஷ், சிம்பு, அஜித், விஜய், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய் சேதுபதி இப்படின்னு ஒரு பெரிய கேட்டகரி இருக்குல்ல. ஒரு 10-12 பேர் தான் சொல்லக்கூடிய லெவலில் இருப்பாங்க, சிவகார்த்திகேயன் உட்பட. விட்டுட்டு அந்த ரசிகர்கள் கோச்சிக்கு போகிறாங்க. இவங்கெல்லாம் இதுக்கு மேலேயாவது முன் வந்து கொடுப்பாங்களா? லாஸ்ட்டாக சொன்னது கூட கோச்சிப்பாங்கண்ணே. ஆனால் என்னென்னா சிவகார்த்திகேயன் வந்து தனியாக எந்த பின்புலமும் இல்லாமல் அவரே அடுத்த கட்டத்தை முயற்சி எடுத்து முட்டி மோதி வந்துட்டு இருக்காரு. ஆனால் எந்திரிக்கும் போதெல்லாம் அடிக்கணும்னு ஒரு கூட்டம் காத்திருக்குல்ல. இப்போ நம்ம அந்த மாதிரி எதுவும் செய்யறது இல்லை. ஏன்னா சரியா இருந்தால் சரின்றோம், தப்புன்னா தப்பு. நீங்கள் வந்து போட்டியாளர்களை களத்தில் ஆட விட்டு தான் அவங்க வெற்றி பெறாங்களான்னு பார்க்கணும். போட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ முட்டை கட்ட போடக்கூடாது, இந்த ஏரியாவுக்குள்ள நீ வரக்கூடாது, உனக்கு இங்கே வேலை இல்லைன்ற மாதிரி. அது சிவகார்த்திகேயனுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பர்சனல் விஷயங்கள் பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, ரொம்ப கேவலமாகவும் போயிட்டு இருக்கு. நம்ம அது குறித்து பேச வேணாம், தனியாக பேசுவோம். வெற்றி துரைசாமி நேரடியாகவே கேட்டுறேன். அஜித் அவர்கள் அங்கே வந்து முதல் ஆளாக போய் நின்று ஆறுதல் சொன்னதாக இருக்கட்டும், நல்ல விஷயம், நல்ல காரியம். இதை தான் எல்லாரும் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு விஷயத்த தெளிவாக எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. நான் ஏன் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ அஜித் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அஜித் எங்கே போகணுன்றதை அஜித் தான் தீர்மானிக்க முடியும், நீங்களும் நானும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பெரும்பாலும் நம்முடைய கல்ச்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ் கல்ச்சர் வந்து நீங்கள் கல்யாண வீட்டுக்கோ விருந்து விசேஷங்களுக்கு செல்வதை விட இந்த மாதிரி துக்க காரியங்களுக்கு போங்க. அங்கே தான் நீங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நபராக நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை பார்க்கும்போது உங்களை சார்ந்து இருக்கிற எல்லாரும் இதே செய்யணும்னு தோணும் எல்லாருக்கும்ன்றது தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அஜித்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்திலே பல மரணங்கள் நடந்தது, பல பிரபலங்கள் இறந்து போனாங்க, திரைத்துறை சார்ந்தவர்களே. உதாரணத்துக்கு கேப்டன் விஜயகாந்தில் ஆரம்பிச்சு எல்லாரும். பட் எந்த மரணத்துக்கும் வரல. விவேக்கில் ஆரம்பித்து மனோபாலாவாக இருக்கட்டும், மயில்சாமியாக இருக்கட்டும், போண்டாமணியாக இருக்கட்டும், விஜயகாந்தர் யாருக்கும் ஒரு கண்டோலன்ஸ் கூட அவர் சொல்லவே இல்லை. ஆனால் நான் ரகசியமாக சொன்னேன் அப்படின்னு பல பேர் முட்டு கொடுப்பாங்க. ஏங்க கண்டோலன்ஸ் சொல்கிறத என்னங்க ரகசியம் வேண்டி கிடக்கு? உதவி செய்வதை சொல்ல தேவையில்லை, அது உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஒரு வாழ்த்து சொல்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தனிப்பட்ட விருப்பம். பட் கண்டோலன்ஸ்ன்றது உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும். ஓகே, அங்கே நீங்கள் வந்து ரகசியம் காக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ இந்த வெற்றி துரைசாமி ஏன் வந்தாருன்னா அதுலேயும் ஒரு சுயநலம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெற்றி துரைசாமியும் அஜித்தும் மிக நெருங்கிய நண்பர்கள், டிராவலர்ஸ். இவங்க எந்த ஊருக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு போனால் இவங்க கூட போவார். எப்போ தெரியும், 21 ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பதிவு போடுறாரு வெற்றி துரைசாமி அஜித்தோட சுற்றிட்டு இருக்க மாதிரி. அப்போ தான் தெரியும் அஜித்தோட நண்பர்களை இவரும் ஒருத்தர் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் தகவல் கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து, அதுவும் பாருங்கள் அந்த சம்பவம் நடந்து பல நாட்களுக்கு பிறகு தான் பாடி எடுக்கிறாங்க. கிடச்சிருச்சு பாடி இங்கே வரப்போது 4 மணிக்கு அப்படின்னோம்னா முதல் ஆளாக போயிட்டார். அது வந்து அவருடைய அந்த நட்புக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம பார்க்க முடியுது, அந்த ரெஸ்பெக்டை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். பட் இதே விஷயத்தை மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அஜித் செலுத்தாமல் இருக்கிறார், அந்த மரியாதையை தராமல் இருக்கிறார். அப்போ அஜித்துக்கு மரியாதை தெரியாதான்னு ஒரு கேள்வி வரும். அப்படி தான் பல பேர் இங்கே வந்து வச்சு செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் விருப்பப்படுற இடத்துக்கு தான் வர முடியும்.
நல்ல காரியமா கெட்ட காரியமான்றதை தாண்டி அவர் தான் அதுக்கு பொறுப்பாளர். 100% சரியான முடிவோ தப்பான முடிவோ எடுக்கிற முடிவோ அஜித் தான் எடுப்பார். இருந்தாலும் பொது வெளியில இருக்கும் பொழுது எல்லாருமே அந்த அவமானங்களை சந்திச்சு தான் ஆகணும். அவரை வச்சு செய்யறாங்கன்னா செய்யதான் செய்வாங்க. அவங்க ரசிகர்கள் தானே கொந்தளிக்கிறாங்க, அவங்களையும் தான் வச்சு. அதைத்தான் சொல்றேன். வேற இப்ப நமக்கே வருத்தமா இருக்குல்ல. இப்ப நானே என்ன நினைக்கிறேன்னா, அஜித் குறித்து பல்வேறு நிறைய தகவல்களை பேசுறாங்க. ஆமா ஆமா, பாசிட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடிய நபர் நான். எனக்கே வந்து வருத்தமா இருக்கு. ஏன் இப்படி இருக்காரு அவர்? அப்படி இருக்கிற ஆளே கிடையாது. அப்ப ஏன் அந்த மாதிரி அவர் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சார், நீங்கள் எங்கேயுமே போக வேணாம் சார், யார் வீட்டுக்கும் போக வேணாம். போனால் கூட்டம் கூடிரும், ஒரு பெரிய க்ரௌடு வந்துடும், உங்களுக்கு கூட்டம் ஆகாது அப்படின்ற ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு கோணம் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். இரங்கல் செய்தின்னு ஒரு 4 வரியில் போடலாமே, அது கூட ஏன் செய்ய மாட்டீங்க? நீங்கள் பைக்கு கற்றுக் கொடுக்குற ரேஸ் கிளப் ஆரம்பிக்கிறன்றதை நீங்கள் அறிக்கை விடுறீங்க. என்னை தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க. என் தொண்டர்கள், என்னுடைய ரசிகர்கள் யாரும் ரசிகர் மன்றம் வேணான்னு கலைக்கிறதுக்கு அறிக்கை கொடுக்குறீங்க. இவங்க யாரையும் பயன்படுத்தாதீங்கன்னு அறிக்கை கொடுக்குறீங்க. அப்போ இதுக்கெல்லாம் அறிக்கை கொடுக்குற உங்களுக்கு 4 வார்த்தை இந்த எக்ஸ் தளத்தில், இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் சார் எல்லா இடங்களையும் பிரதானமான இடம் பிடிக்குது. அப்போ உங்களுடைய விஷயத்தை 4 வரி நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபோட்டோ போடுறாருல அவங்க மேலாளர், இந்த வரியும் போட்டிருப்பார்ல சேர்ந்து. அது வருத்தம் தான் அதெல்லாம் எனக்கு. ஓகே, ஏன்னா வடிவேலோட இணைச்சி அஜித் அவர்களையும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. 2 பேருமே மாறிட்டாங்க, 2 பேருமே நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம். வடிவேல் அவர்கள் கூட பவதானி அவர்கள் இறந்ததுக்கு கூட ஒரு அழுது ஒரு வீடியோ போட்டு என்னோட நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன் அப்படின்றதையுமே கூட அவர் ஷேர் பண்ணிட்டாரு. விஜயகாந்த் அவர்களோட வீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்தும் அஜித் அவர்கள் போகவே கூடாதுன்னு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு எல்லாரும் கொடுக்கக்கூடிய அழுத்தமா, இல்லை நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரியான விஷயம்? இல்லை, அவர் வந்து காரணங்கள் நாம் இப்போ வந்து நதி மூலம் ரிஷி மூலம் தேடுறதுனால எந்த பலனும் வரப்போகிறது இல்லை. சரி, அது காரணமே தெரிந்தாலும் அந்த காரணத்தை பேசுவதால் எந்த பலனும் இல்லை. ஏன்னா சம்மந்தப்பட்டவர் இப்போ இல்லை, விஜயகாந்த் இல்லை. நான் அங்கே போகணுன்ற விஷயம் எனக்கு இன்டென்ஷன் வந்தால் தான் போக முடியும். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சா ஐயா என்னெல்லாம் மிரட்டி கூப்பிட்றாங்கன்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் அவர் இருக்கார். அந்த அடிப்படையில் இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஏன் போகலை, இங்கே மெட்ராஸ் வந்து வெற்றி துரைசாமியினுடைய வீட்டுக்கு போய் அங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி அஞ்சலி செலுத்திட்டு திரும்ப வந்து அதுக்கப்புறம் போயிட்டார், கிளம்பி மீண்டும் துபாய் போயிட்டார். இங்கே நாட்டிலே இல்லை அவர். ஏன் போனார், ஏன் வந்தாருன்னு கேள்விக்கான விடையை யாராலையும் கணிக்க முடியாது. அது அவர் அப்படித்தான், அவர் மாற்றவே முடியாது. இந்த கேள்வி கேட்க வேணான்றீங்க? மாற்றவே முடியாதுமா, கேட்கறதுனால எந்த பலனும் இல்லை. சரி, இப்போ சொல்கிறதுனால மாறிட்டு போதா ஏதாவது? இல்லை சொல்கிறதுனால இல்லை அது தப்பு அவர் சொன்னது, நான் அப்படி இல்லைன்னு அவர் சொல்ல போகிறாரா? கிடையாது. சில காரணங்கள் தெரிந்தாலும் அது இப்போ பேசுவதற்கான உகந்த நேரம் இல்லை. அதனால் எந்த பலனும் இல்லை, அவ்வளோதான். இதுலேயே பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, தமிழக வெற்றி கழகம் வேகம் எடுத்துச்சு, நிறையா பேசும்போதெல்லாம் அமையும் அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களோட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்குங்களாண்ணா? இப்போ ரொம்ப கப்சிப்னு இருக்காங்களே, இந்த 2024 எலெக்ஷனோட முடிவுக்கு அப்புறம் எங்கள் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கக்கூடியவரா விஜய் அவர்கள்? இல்லை, நீங்கள் வேகம் எடுத்துச்சின்னு நான் கூட நினச்சேன், அப்படியே எடுத்த வேகத்தில் ஜெட் வேகத்தில் தலைவன் சந்திராயன் மாதிரி போய் இறங்கிடுவான் அப்படின்னு ஒரு விவாதம் ஆச்சு, அது டிபேட்லாம் வச்சாங்க, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, சினிமாவுக்கு ஃபுல் ஸ்டாப்பு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் உங்ககிட்ட. சிம்பிளுங்க, அவர் முழு நேர அரசியல்வாதி இல்லை. இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் அவர் ஒரு நடிகராக தான் இருக்கார். சரி, நடிப்பு நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏங்க நடிக்க தானே போகிறீங்க நீங்கள்? இப்போ இன்னும் ஒரு படம் ஒத்துருக்கீங்க, நடித்து முடிச்சு தான் 26 தான் உங்கள் இலக்கு. அப்போ முழு நேர அரசியலுக்குள்ளே வந்து நேரடியாக களத்துக்குள்ளே வந்து மக்களை போய் சந்திக்கிறத விட்டுவிட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட்டு எக்ஸில் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு மறுபடியும் நடிக்க போயிட்டா என்ன அர்த்தம் அது? அப்போ யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இல்லை யாருடைய மிரட்டலுக்கு பயந்தோ இந்த வேலையை பார்த்துருக்காரு. முக்கியமாக இந்த எலெக்ஷனுக்கான ஓகே, இந்த எலெக்ஷனுக்கு அவரை பயன்படுத்திடுவாங்களோ, நீ வாய்ஸ் கொடுப்பாங்களோ, கேளுன்னு சொல்லுவாங்களோ, இல்லை நீ வந்து பேசி தான் ஆகணும்னு சொல்லுவாங்களோ, ஓட்டை பிரிக்கணும், குழப்பம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. அதில் ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக இருக்கணும், இல்லை உங்களை மிரட்டி இருக்கணும். 2 வாங்கிட்டு தான். மிரட்டல் அப்படின்னா எப்படி நடந்திருக்கும், எங்கே இது கூட தொடக்க புள்ளி அப்படின்னா நெய்வேலி தான். நான் சொல்கிறது முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ எல்லா மக்களுக்கும் தெரியுதுன்னு தெரிஞ்ச விஷயம் தான். மக்களுடைய பிரதிநிதியை தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆமாண்ணே, அந்த அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே, என்ன ஆமாண்டு. ஓகே, அதுதான் எல்லாருடைய பார்வையும் நீங்கள் நெய்வேலியில் ஆரம்பித்த அந்த உங்களுடைய நோக்கம், உங்களுடைய விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு பயத்தையோ ஒரு பெரிய சங்கடத்தையோ ஏற்படுத்தியிருக்கும். அப்படி இல்லைன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பல விமர்சனங்களை சந்திச்சிங்க. ஜோசப் விஜயா உங்களை அடையாளப்படுத்துறதா இருக்கட்டும், உங்களுடைய பல விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் டோட்டலாக நான் அப்படி இல்லைன்னு மாற்றிக்கிட்டு குங்கும போட்டுலாம் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எல்லா அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நீங்கள் வசனம் போட்டுட்டு
வள்ளுவன் வாக்க போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளத்தோடு நீங்கள் வர்றதுனால யாருக்கு யாரை எதற்காக திருப்திப்படுத்த வரீங்க? இது எதுக்கும் விடை கிடைக்காது, சொல்ல மாட்டார். சரி, அவருக்கு ஆதரவாளர்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குல்ல, இதுவாது பேசுமானா பேசாது, நம்மளை தான் திட்டம். இப்போ நீங்கள் கீழே பாருங்க கமெண்ட், எத்தனை பேர் என்னை கழுவி ஊற்ற போகிறாங்க. இது நம்ம கேட்குற ஒரு கேள்வி தான். நீங்கள் பொதுவானவர். இது வந்து இந்த நாடு இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் சமம் அப்படின்றது தான் அந்த வார்த்தை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சம அந்தஸ்து எல்லாருக்கும் இருக்கணும், பிரிவினை இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர், எல்லா சாதிக்கும் சொந்தக்காரர், யாருக்கும் தனிப்பட்ட ஆள் நீங்கள் இல்லை. ஆமாம் தானே? ஆமாம், ஒத்துக்கிறீங்கல்ல? அப்போ நீங்கள் குங்கும போட்டோட ஏன் வரீங்க? அதுதான் நான் சொல்கிறோம். நாங்கள் வந்து எம்மதம் சம்மதமே அப்படின்றதுக்கு சின்ன எக்ஸாம்பிளாக நாங்கள் அதை வச்சுக்கிறோம். சரி, அப்போ ஒரு கிராஸ் உள்ளே போட்டுக்க வேண்டியது தானே, ஒரு சிலுவை வெளியில் தெரியுற மாதிரி. ஷேட் உள்ளே இருந்துச்சுன்னு நீ வெளியே காமிக்கணும்ப்பா. அப்படிலாம் போட்டால் அது நான் வெளிப்படையாக காமிக்கிற மாதிரி இருக்குல்லண்ணே. பொட்டு வைக்கிறேன், பொட்டு வெளிப்படையாக காமிக்கிறீங்களே. கோவிலுக்கு போயிட்டு பிறப்பால் யார் நீங்கள்? உங்கள் பாணிக்கே வரேன் நான். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வரேன். சரிண்ணே, உங்களுடைய ப்ராபகண்டா செக்ரட்டரியாக மாறிடுறேன் நான். சரி, என்னையும் சேர்த்துங்க. அந்த 4 பேரை போட்டிருக்கீங்களா, அந்த 4 பேர் லெவலில் நான் இல்லை. அவங்களாம் பெரிய அறிவாளிகள், அறிவு ஜீவிகள், அவங்களோட நம்ம கிடையாது. நான் உங்களுக்கு சாதகமாக நானும் நல்ல கருத்துக்களே பேசுகிறேன். நான் பொட்டு வச்ச ஃபோட்டோவை எங்கள் நம்ம அலுவலகத்தில் கேட்டாங்க. அது ஃபோட்டோ கேட்குன்றப்ப இந்த ஃபோட்டோ கொடுத்துட்டோம். நான் என்ன கேட்க வரேன், ஒரு மத அடையாளம். சரி, இந்த பொட்டு வைக்கிறவங்களை நான் தப்பாக சொல்லவே இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பொட்டு வச்சதுனால இவ்வளோ பெரிய நீங்கள் யார் அடிப்படையில் உங்களை எப்படி அடையாளப்படுத்தினாங்க? நீங்கள் ஜோசப் விஜய். இப்போ யூஸ்வலாக சிம்பிளாக சொல்கிறேன், யூஸ்வலாக வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, திருநீர் அணிஞ்சிக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்கன்றது வந்து இயல்பிலே இருக்கிற பழக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு அவங்க முகம் வந்து பார்த்தவொடனே எதுவும் தெரியாது, மங்களகரமாக தெரியும். உங்களுக்கு அப்படி தெரியலையே, ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணுறீங்க. அதானே ஜோசப் அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக நான் இந்த திருநீர். நான் என்ன கேட்க வரேன்னா, நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு விட்ட அறிக்கை எங்கே போனது? அந்த ஆவேசம் இப்போ வெறும் விஜயா அறிக்கை வருது. ஏன்? அப்ப எனக்கு அரசியல் நோக்கம் இல்ல, பார்வை இல்ல. இப்ப நான் அரசியல் இருக்கேன். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்ப மறுபடியும் நீங்களே வந்து லாக் ஆவறீங்களப்பா. என்ன பிரச்சனைனா, எனக்கு அரசியல் நோக்கம் இல்லை, இப்ப அரசியல் நோக்கம் இருக்கு. அப்ப எங்களுக்கு பெரும்பான்மையா இருக்கிற நீங்க உங்க பாணியில சொல்லக்கூடிய, நான் சொல்லல அந்த வார்த்தையை, பொட்டு வைத்தவர்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதும், மற்றவங்க யாரும் சிறுபான்மையினர் வாக்குகள் வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் சமம் அப்படின்றது தான் அதுல மென்ஷன் பண்ணி. அப்ப ஏன் அது பூரா போலி பெத்தலாட்டம், ஏமாத்து வேலை? ஜோசப் விஜயா நான் அடையாளப்படுத்தின நானு இப்ப ஏன் நான் திருநீர் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் தான் சொல்றேன் எல்லாருக்கும். நான் என்ன கேட்க வரேன்னா, விஜயா மாறினது பத்தி நான் கவலையே படல. சரி, ஜோசப் எடுத்துட்டதை பத்தி நான் கவலையே படல. சரி, திருநீர் தான் இப்ப உங்களுக்கு. திருநீர் இல்ல, ஒரு அடையாளம் தான் நான் கேட்கிறேன். நான் கேட்கறேன், நீ திருநீர் வச்சுக்கோ, பொட்டு வச்சுக்கோ, சிலுவை போட்டுக்கோ, நீங்க வந்து அந்த அவங்க பிறை வச்சுப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ நீங்க இஸ்லாமியர்களுடைய குறியீடு வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுங்க, எம்மதமும் சம்மதம். இப்போ உதாரணத்துக்கு நீ இப்போ விஜயகாந்த் அவர்களை நான் குறிப்பிடுறேன் இந்த இடத்துல. விஜயகாந்த் வீட்டுக்குள்ள போய் யாராவது போயிருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, அவங்க பூஜை அறையில 3 மதங்களும் இருக்கு, 3 சாமியும் வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்? அவர் எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடியவர் தான், வணங்கக்கூடியவர் தான். ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட் நண்பருமே கூட, நண்பரை இவர் மாத்தினாரு, இவரை நண்பர் மாத்திட்டாரு. உதாரணத்துக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்றோம்ல, ஆனால் அங்க எல்லா இந்து சடங்கு சம்பிரதாயங்களையும் அவங்க மேற்கொள்வாங்க. அடிப்படையில் அவங்க வந்து நாங்கள் வந்து இதுதான் எங்களுடைய வழிவகையாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. சரி, அது தப்பு இல்லை. ஆனால் விஜயகாந்த் எங்கேயாவது வந்து வெளியே பொது இடத்துல வந்து நான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு அடையாளப்படுத்திருக்காரா? எங்கேயாவது இல்லை. ஆனால் அவர் பிறப்பால் யாரு? ஒரு இந்து. சரி, நம்ம கேட்குற கேள்வி, நீ ஏன் பொட்டு வச்சேன்னு கேட்கல, நீ எம்மதமும் சம்மதம்னு சொல்ற ஆளு ஒரு மத அடையாளத்தோடு வருவதால் தான் இந்த கேள்வி வருது, இல்லைன்னா வந்திருக்காது. ஆக்சுவலாக என்னன்னா சிம்பிள், நீங்க வந்து இவங்களுடைய அந்த இந்த கட்சி இருக்குல்ல, நான் என்னன்னா பெரிய கட்சி நீங்க, பட் லெட்டர் பேட் கட்சி தான் இப்போ வரைக்கும். சரி, நான் அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல, நான் சொல்லப்பா, நான் அவங்க இன்னும் கட்சி இப்ப அந்த நான் சிம்பிள் கேட்கறேன், தெரியாம பண்ணல, எனக்கு தெரியாம நான் கேட்கறேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை தெளிவுபடுத்துங்களேன். இப்போ இந்த கட்சியில வந்து இப்போ கட்சி அறிவிச்சிருக்காரு இல்லையா, அந்த கட்சியில உங்களுக்கு யாரை தெரியும்? டக்குன்னு சொல்லுங்க. விஜய் அவர்கள் விஜய் தெரியும். அடுத்து புஷி ஆனந்தர் தெரியும். அடுத்து ஈசிஆர் சரவணன் தெரியும். அடுத்து வந்து அப்படி நான் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு வடிவேலு மாதிரி யோசிக்கிறீங்களே. ராம்குமார் தெரியும். அது யார் அந்த ராம்குமார்? அதான் இப்போ செய்தி தொடர்பாளர். ஒரு பொண்ணு வந்து டவல கைட்டி காட்டலாம் டான்ஸ் ஆடிச்சு, அதுவா? செய்தி அந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் போறாங்க, செய்தி தொடர்பாளர் அவரு. அப்ப லட்சணம் எப்படி இருக்கும்? அது லெட்டர் பேட் கட்சி தான் பாது. நீங்க சொல்ற விஷயம் நான் என்ன கேட்க வரேன், டக்குன்னு சொன்னா ஒரு 10 பேர் சொல்ல முடியாத அளவுக்கு பேர் சொல்லிட்டே இருக்கணும்ல. நீங்க இப்பதான் வந்து உருவாக்குறீங்க. நான் உங்களை குறைச்சி மதிப்பில்ல, கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கிறார் விஜய். விஜய் நல்ல மனிதர், அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. நானும் விஜய் படங்களை ரசிக்கிறவன் தான், தப்பே கிடையாது. நான் எங்க முரண்படுறேன் அப்படின்னா,
நீங்க சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்வதற்கு பதிலாக எல்லா இடத்துலையும் சூசகமா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க இன்னொரு ரஜினியா மாறதுக்கு ட்ரை பண்றீங்களா? உங்க ரசிகர்கள் எல்லாம் உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக தோ வரேன்னு அவர் சொல்லி ஏமாத்தினது கடைசியில் வராமல் போயிட்டாரு. நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி சினிமாவுக்கு போயிட்டாரு இவரு. அப்ப ரசிகர் என்ன நினைப்பான்? அப்ப 24 தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க சொல்லுவார் அந்த ரசிகர்களை விஜய்? ஏதாவது தெளிவு இருக்கா? அவங்க விருப்பம். என்னங்க அநியாயமா இருக்கு? அப்ப ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? நாங்க நிக்கல இந்த இதுல. ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? உங்க நோக்கம் என்ன? அடிப்படையில இல்ல கரெக்ட் தப்புலாம் கிடையாது. நீங்க தெளிவா ஒரு விஷயத்த நீங்க வந்து கேக்குறீங்கல்ல. இப்ப என்ன வந்து மடக்கி ஒரு கேள்வி கேட்கணும் முடிவு பண்றீங்க. நான் எங்கேயுமே மடங்குறதாவே இல்ல. நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்றேன். உங்க மேல எந்த கோபமும் இல்ல. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஃபுல்லா நோட்டால போடுமா இல்ல யாருக்கு போடுவீங்க அப்படின்ற உங்களோட கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதத்தான் கேக்குறேன். நீங்க யாருக்கு சாதகமா இருக்கிறீங்க? நான் ஏன் கேக்குறேன், உங்க சாதகம் உங்களுக்காக தான் நான் அந்த கேள்வியை முன் வைக்கிறேன். புரியுது. எப்படி தெரியுமா? நீங்க வந்து இந்த வாக்கு சதவீதம் எனக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. கட்சி ஆரம்பிச்ச உடனே 3 மாசத்துல தேர்தல் வருது. உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, கோடிக்கணக்கான ரசிகர் இருக்கான்ல, அதை நம்புறீங்கல்ல? ஆமா. இப்ப நீங்க டக்குன்னு பேர் சொல்லலாம், 3 பேர் தான் சொல்றீங்க, 4வது பேர் யாரு என்ன ஏதுன்னு யோசிக்கிறீங்க. ஆனா கோடிக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர் ஓட்டா மாறணும் கூட வச்சுக்கலாம். நான் உங்களை நம்புறேன், ஓட்டா மாறும். அப்ப 3 மாசத்துல நீங்க எலெக்ஷன்ல டம்மியாவது கேண்டிடேட்டை போடலாம். போட்டா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். அதை ஏன் செய்ய தவறுறீங்க? அதுதானே சொல்றேன். இந்த எலெக்ஷன் நாங்க என்ன தயாராகல. கேள்வி கேட்ட நீங்க வந்து எம்பி ஆக போறது இல்ல மந்திரி ஆக போறீங்க, நாட்டை பிடிக்க போறீங்க, பிரதமர் ஆக போறீங்கன்னு உங்க நோக்கம் இல்ல. உங்க நோக்கம் 26 முதல்வர் தான். ஆமா, அது தப்பு இல்ல. இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா அரசியல் கட்சிகளும் தன்னுடைய தொண்டர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தான் அவனை தலைவனா கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த கட்சியில சேர்ந்தா ஒரு கவுன்சிலர் ஆகலாம், ஒரு மாவட்ட பொறுப்பு வாங்கலாம், ஒரு மாவட்ட கவுன்சிலர் ஆகலாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஒரு எம்பி ஆகலாம், ஒரு மந்திரி ஆகலாம். இந்த கற்பனையோட கனவோட தான் எல்லாரும் வராங்க இல்லையா? இப்போ இந்த கட்சிக்கு ஒரு உங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுறதுக்கு தயாரா இருக்கு. இன்னும் எலெக்ஷன் 2 மாசத்துல வரப்போகுது. நீங்க போய் எங்கேயும் பிரச்சாரம் கூட பண்ண வேணாம். விஜயகாந்த் எப்படி வந்து தொண்டர்களை இறக்கி விட்டு ஒரு ஆழம் பார்த்தாரோ அது மாதிரி நீங்க ஆழம் பார்த்துட்டீங்க ஏற்கனவே. உங்க தொண்டர்களை அனுப்பி ஜெயிச்சிட்டீங்க. இப்ப நீங்க வந்து பேருக்கு நீங்க 234 தொகுதி இருக்கிற மாதிரி இங்க 40 தொகுதியில ஆள் போட வேண்டியது இல்ல. 4 தொகுதி, ஒரே ஒரு தொகுதி விஜய் பெயரை வைத்து வெற்றி கழக சார்பில் இவர் நிக்கிறாரு. உங்க செல்வாக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். 40 தொகுதியில ஆள் போட்டா நீங்க வாங்குகிற வாக்கள் உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்று தருமே. உங்க கட்சிக்கான நான் உங்க நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன், உங்க நன்மைக்கு தான் பேசுறேன். என்ன போய் நீங்க வந்து தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்றீங்களே. அதான் இது முழு அரசியலா போகுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு, பால் ரெடியா இருக்கு, பழமும் ரெடியா இருக்கு. இப்போதைக்கு எங்களுக்கு 2 வேண்டாம். நாங்க 2026ல 2மே நீங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிறீங்க. முழு நேரம் அரசியல்வாதி நான் இல்ல, நான் இன்னும் நடிகன் தான். ஆமா, இப்போதைக்கு நடிகன். அப்ப நடிகரை மட்டும் பேசுவோம், அரசியல்வாதி வேணாம், ஓரங்கட்டு. அப்ப அது லெட்டர் பேட் கட்சி. விட்டுரு, விஷயத்துக்கு வா. அந்த லெட்டர் பேட் கட்சின்னு சொல்றப்ப தானே சரி ஓகேண்ணே. இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் வேகம் எடுத்துச்சு ஒரு கட்டத்தில். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இலங்கை பயணம் ரத்தாயிருக்கா இல்லையன்றது இன்னும் அஃபிஷியலாக வரல அப்படின்னாலுமே கூட விஜய் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆமாம், நிச்சயமாக வந்து அது ஆக்சுவலாக என்னென்னா இலங்கை போக மாட்டார். நான் முன்னாடியே இலங்கை போகிறதுல சிக்கல் இருக்குன்னு முன்னாடி நம்ம சொல்லிடணும். முன்னாடி ஒரு முறை பேசும்போது இளையராஜா அவர்களுக்கு வரவேற்பு இருந்துச்சு, விஜய்க்கு வந்து கடும் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஒரு முறை அந்த பிரச்சனை அவருக்குள்ளே இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஏஆர் ரஹ்மானில் என்ன பிரச்சனை வந்துச்சோ அதை விட பன்மடங்கு பிரச்சனை அங்கே வந்து உருவாச்சு. இப்போ கலா மாஸ்டர் மேலாம் அவ்வளோ பயங்கர கோவமாயிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா கலா மாஸ்டர் மீது தனிப்பட்ட வேறு ஒரு பிரச்சனை இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து 2009 பயங்கரமான போர், இறுதிக்கட்ட போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க மாநாட மயிலாட நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. அது அவங்க மேலே பயங்கர கடும் கோவத்தில் இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அடிப்படையில் அங்கே போய் பெரிய வேறு ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் அந்த மக்கள் வந்து துயரத்தில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க, போர், வேலை, அந்த வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் மீண்டு எழுறாங்கன்றதெல்லாம் உண்மைதான். அவர்கள் நோக்கம் வைத்திருக்கிறார்கள், யாரை அழைக்கிறோம், யாரை தூக்கி போடணும்னு. விஜய்க்கு வரவேற்பு இருக்குமானா பெரிய கேள்வி இருக்குது. அவங்க ஏன் அந்த நாட்டை சூஸ் பண்ணாரு வெங்கட் பிரபுனே தெரியல நமக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நண்பர் அங்கே இருக்கார் ஸ்ரீலங்காவில். அவர்கிட்ட கேட்டேன், இன்னும் அது யாரை வச்சு அங்கே பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஒருத்தர் வந்து A to Z எல்லா விதமான வேலைகளும் செய்து கொடுப்பதற்கு அங்கே ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து அகாமடேஷன் பண்ணி கொடுக்கும், ஷூட்டிங் தளத்தை, படப்பிடிப்பு தளத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும், அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி கொடுக்கும், நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நினைக்கிற நேரத்தில் எடுத்துக்க முடியும், சப்சிடி பெற்றுக் கொடுக்கும், பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்குற பல ஏஜென்சிகள் இருக்கும். சரி, அப்படி ஒரு ஏஜென்சி நடத்துகிறவருடைய நண்பர் வந்து வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபுவோட நண்பர் தான் அங்கே இருக்கார்.
ஓகே. அவர் மூலமாகத்தான் இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அடிப்படையில் இவங்க விஜய் வராரு அப்படின்ற போது அங்கே பல அமைப்புகள் கொந்தளிச்சிட்டாங்க. ஷூட்டிங் நாங்கள் நடத்த விட மாட்டோன்ற லெவலில் இருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்கே மக்கள்கிட்ட வந்து எந்த முகத்தோடு விஜய் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா க்ளீன் ஹேண்டாக பேசணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ இலங்கையில் போய் ராஜபக்சேவோடோ இல்லை அந்த குடும்பத்தாரோடோ போய் உணவு அருந்திட்டாலோ விருந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டாலோ இங்கே அவர் மீது பார்க்குற பார்வை நியூட்ரல் ஸ்டாண்ட் இருக்காது, வேறு ஒரு பார்வையோடு இருக்கும். தமிழர்களுடைய மனசில் ஆறாத வடுவாக இருக்கிற ஒரு விஷயம் இன்றளவும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ அங்கே போய் அவங்களோட கை குலுக்குனா நிர்வாக ரீதியிலேயே போனால் கை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஷூட்டிங் போனாலும் அவன் வந்து உங்களை பார்க்க வருவாங்க. ஒரு பெரிய பிரபலம் வந்திருக்கார் நம்ம நாட்டுக்குன்னா அவன் பார்க்காம இருப்பாங்களா? அவன் வராங்க, நீங்கள் தவிர்க்க முடியுமா? தவிர்த்துட்டு அந்த நாட்டை விட்டு வெளியே வந்துட முடியுமா? ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்காக இவருடைய பயணம் மாற்றப்படலாம், மாற்றப்பட்டிருக்கு. என்ன இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வரல, எல்லாம் ஊடகங்களில் வர்ற தகவல் தான். நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தெரியும். அதனால அந்த பயண திட்டம் நிச்சயமா பெரிய கேள்விக்குரியதாக இருக்கு. ஓகே, விடாமுயற்சி அப்டேட் எப்போதான்? விடாமுயற்சி, நீங்களும் விடாம முயற்சி எடுத்துட்டே இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, அதுக்கான பதில் தான் எங்களுக்கு. அவர் வந்து என்னன்னா அடுத்த படத்துக்கு தயாராயிட்டாரு. முடிஞ்சிங்களா? அடுத்த படத்துக்கு தயாராயிட்டாரு. அப்பனா என்ன அர்த்தம்? முடிஞ்சுன்னு அர்த்தம். இவர் போர்ஷனை முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கலாம் நம்ம. ஓகே, ஏதோ இன்னும் கொஞ்சம் இருக்குன்றாங்க. இவங்க எப்படி எல்லாமே சூசகமாக தான் சொல்றாங்க, எதுவுமே உறுதியாக சொல்றது இல்லை. நாம சம்பந்தப்பட்டவர்களை கேட்டா கூட அதிகாரப்பூர்வமாக இவங்க சொன்னாங்கன்னா அது ஆத்தென்டிகேட்டாக இருக்கும்னு அவங்ககிட்ட கேட்டால் கூட அவங்க வந்து சிரிப்பு ஸ்மைலி தான் அனுப்புகிறாங்க. இல்லைனா அது சம்மந்தமாக பேசினாலே வேறு ட்ராக் மாற்றுறாங்க நம்மளை. நீங்கள் கேட்குற கேள்விக்கும் அவங்க சொல்கிற பதிலுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நாம் வந்து கேட்குறோம், இந்த மாதிரி வந்து தொலைபேசியில் பேசினதா சொல்கிறாங்களே நிறைய பேர், விஜயகாந்த் ஃபேமிலியோட அவர் பேசினாரா, இப்போ உண்மையிலேயே அவர் ஆலோசனை கொடுத்தாரா, ஐடியா கொடுத்தாரா அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது இல்லைன்னு ஆயிடுச்சா? விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே தொலைபேசியில் பேசினாரு, வாழ்த்து தெரி சொன்னாங்க. கேள்விப்பட்டேன், சமூக வலைத்தளங்களை பார்க்கறதானே. நல்ல வேலை, அதோட தப்பிச்சிட்டீங்க நீங்க. ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரியும், ஆதாரமே காட்டுவேன் நான். ஓகே, அப்படி எந்த வாழ்த்துன்னு சொல்லல, ஒரு ஃபோனும் பண்ணல, பூரா ஃபேக் சொல்றது பூரா. அப்போ வந்தது அஜித்துக்கு பிடிக்கல அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? அப்போ நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு இல்ல தம்பி, ஒரு உண்மை புரிஞ்சுங்க. அவர் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன பேர் இருந்துச்சு? நான் ட்ரெண்டிங்கை நம்புறது கிடையாது. டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் தான் ட்ரெண்டிங் லெவல்ல டாப்ல இருந்துச்சா? இது ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து விடாமுயற்சி அஜித் குமார் மேல வந்தார். எப்படி வந்தாரு? அதான் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு போட்டோ வந்துச்சா? ஆமா, அவங்க அதிகாரப்பூர்வ நபர் மேலாளர் ஒரு போட்டோ வெளியிட்டாரா? ஒரு பேக் மாட்டியிருக்காரு, ஸ்மைலி ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வந்துச்சா? ஏன் வெளியிடணும்? அப்போ அதில் என்ன அப்டேட் இருந்துச்சு? ஓகே, ஒரு அப்டேட்னா என்னது? இந்த படம் முடிஞ்சிருச்சு, இந்த படத்தில் இங்கே சாங் எடுக்க போகிறோம், இந்த படத்தில் இங்கே இந்த ஃபைட் எடுக்க போகிறோம், இந்த படத்தில் இவங்க சேர்ந்துருக்காங்க, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும், ஆடியோ ரிலீஸ் ஆகும், இது ஃபர்ஸ்ட் லுக் வரும். இப்படி இதுக்கு பேர் தான் அப்டேட்டு. ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறது பேர் அப்டேட்டா? ஏன் ஒரு வெற்றி கழகம் டாப்பில் போயினே இருக்கு, அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது உங்களுடைய ஃபோட்டோவை போட்டு அது டம்முன்னு 3வது 4வது இடத்துக்கு போயிடுச்சு, அஜித் குமார் மேலே வந்துட்டாரு. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. நீங்களும் கேட்கல. நானும் கேட்டேன். நான் கேட்டேன், இப்போ கேட்டேன், அதுதான் கேட்டேன். அதுதான் தெளிவுபடுத்துறேன் நான். ஓகே, ஏன் வந்தாருன்னு கேட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் சொல்லுங்க. ஃபோனில் வாழ்த்து பண்ணுறதுக்கு பார்த்து பண்ணவர் அதே ஃபோட்டோ போட்டு நண்பனுக்கு வாழ்த்துன்னு போட்டிருக்கலாமே. ரஜினி வாழ்த்துறாரு, கமல் வாழ்த்துறாரு, எல்லாரும் ஊரே வாழ்த்துது இல்லை. இந்த வாழ்த்தை ரகசியமாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க வந்து துக்கத்துக்கும் ரகசியத்தை மெயின்டைன் பண்றீங்க, வாழ்த்தையும் ரகசியம், என்னங்க இது? ஆக விஜய் கட்சி ஆரம்பித்தல அவர் எந்த விதமான ஐடியாவும் இல்லை. அவர் வந்து ஒரு நோக்கத்தோடு இருக்கார், 0 லெவல்ல இருக்கார். இந்த விஷயத்துக்குள்ள அரசியலே நமக்கு செட் ஆகாது. அதுக்குள்ள இன்னொருத்தர் டக்குன்னு ஒருத்தர் வந்து உடுக்க அடிச்சிட்டாரு, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அஜித். டேய், எங்கேருந்துடா கிளம்பி வரீங்க நீங்கள்லாம்? படத்தை முடிக்க சொல்றா, அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு தயாராகிட்டாரு, அதை போய் போகணும். நீங்கள் அரசியல் நோக்கம் இருந்திருந்தால் ஜெயலலிதா அழைத்த போதே அஜித் வந்திருப்பார். அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் அங்கே இருந்துச்சு. நீங்கள் எப்படி வந்து ரஜினிகாந்துக்கு மூப்பனார் ஒரு பெரிய ஓப்பனிங்கை செட் பண்ணி கொடுத்தாரோ, அந்த இடத்தை அவர் பயன்படுத்திய தவறிட்டாரோ, கடைசி வரைக்கும் அவர் எந்திரிக்கவே முடியல. அதே நிலை தான் அஜித் வந்திருந்தால் இன்னைக்கு அவருடைய நிலை வேற மாதிரி இருந்திருக்கும். நாம் இப்போ வந்து சில பேருக்கு தான் சில விஷயங்கள் வந்து நடக்கும், அந்த இடத்துல இவர் வந்து பார்க்கப்பட்டார். அப்போ இந்த அம்மா கிட்ட சாஃப்ட் கார்னரில் யாருமே இருக்க முடியாதுங்க. ஒரு அயன் லேடியாக இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி
என்ன ரக்குடு அரகண்டா இருக்கிறவங்க. ஓகே. அவங்ககிட்டே சாஃப்ட் கார்னராக ஒருத்தர் இருக்காருன்னா அதுவும் திரைத்துறையில் அப்படின்னா அஜித் தான். அஜித் ஷாலினி மீது அவ்வளோ தனிமை, ஒரு அளப்பரிய அன்பு அவங்க வச்சுருந்தாங்க. அப்போவே அவர் வந்து அரசியல் விஷயத்துக்குள்ளெல்லாம் வரவே இல்லை. அதனால் இந்த அரசியல் கட்சிக்கு ஒரு வாழ்த்து சொன்னார்றது ஒரு பெரிய உருட்டு. அதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் நம்ம. சிறப்பு. அப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சந்திப்பேன். ரொம்ப நன்றிண்ணே, நிறைய தகவல் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நிகழ்ச்சியில் சந்திப்பு விடைபெறுவது நாள் நன்றி, வணக்கம்.